கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் உங்களை வாழ்க்கையின் ஒவ்வொரு மணித்துளிகளிலும், ஒவ்வொரு நிமிடங்களிலும், ஒவ்வொரு வினாடிகளிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். ஒரு சமயம் கடவுள் இல்லை என்று சொல்லி ஒரு மனிதன் மேடை போட்டு முழங்கி கொண்டிருந்தான். அங்கே வந்த ஒரு சின்ன பையன் ஆரஞ்சு பழத்தை ஒவ்வொரு சுளையாக சாப்பிட்டு கொண்டு, ஆகா எவ்வளவு ருசியாக இருக்குது, எவ்வளவு ருசியாக இருக்குது என்று சொன்ன உடனே அந்த கடவுள் இல்லை என்று நாத்திக பேச்சாளன் அந்த பையனை பார்த்து, ஏ தம்பி, இந்த பழத்தை நீ சாப்பிட்டா எனக்கு எப்படி ருசி தெரியும்? இந்த பழத்தை எனக்கு ஒரு சுளை கொடு, நான் சாப்பிட்டு பார்க்குறேன், அப்போ ருசி அறியும் என்று சொன்னான். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரங்களிலும் நீங்கள் ருசித்து பார்க்கணும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். தெய்வீக பராமரிப்பை உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிறார். சர்வ சிருஷ்டிகளையும் போஷித்து பாதுகாக்கிற கர்த்தர் உங்களையும் போஷித்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாள் வரையிலும் கர்த்தரே உங்களை பராமரித்து வழிநடத்தியிருக்கிறார். அதனாலே தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. கர்த்தருக்கு பயந்து வாழ்வது தான் நமக்கு முக்கியமான வாழ்க்கை. கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் வராது. கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு கர்த்தரை பயபக்தியோடு துதித்து ஆராதனை செய்வது அப்படின்னு அர்த்தம். நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்தை விட்டு ஓடி ஒளிந்து விடக்கூடாது. தேவ சமூகத்தில் நாம் பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இந்த நேற்றைய தினம் நாம் இதைத்தான் செய்தோம். சபை கூடி கர்த்தரை ஆராதித்தோம். பாக்கி 6 நாட்களிலும் வீடுகளில் இருந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய அன்பை நீங்கள் ருசி பார்க்கணும். கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் ருசி பார்க்கணும். கர்த்தருடைய கிருபையை நீங்கள் ருசி பார்க்கணும். இப்படி ருசி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் வராது. எல்லா நன்மையும் கடந்து வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.